வணக்கம். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி வித்தியாசமாக மீன் குழம்பு செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு இப்போ நான் 1 kg மீன் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஒரு கடாயில் நான் 1 டீஸ்பூன் மல்லி, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 5 to 6 பூண்டு பல், 3 காய்ந்த மிளகாய் இதெல்லாம் போட்டு நல்லா வறுத்துட்டு மிக்சியில் அரைச்சிக்க போகிறேன். இப்போ ஒரு மிக்சி ஜாரில் நான் 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணதை ஆட் பண்ணிக்கிறேன், 2 பச்சை மிளகாய். இப்போ இது ரெண்டுத்தையுமே சேர்த்து நம்ம நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணியாச்சு. இப்போ ஒரு கடாயில் நான் ஒரு 4 டேபிள் ஸ்பூனுக்கு எண்ணெய் ஊற்றி ஹீட் பண்ண வச்சுருக்கேன். எண்ணெய் ஹீட் ஆகட்டும். இப்போது எண்ணெய் ஹீட் ஆயிடுச்சு. நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்க பேஸ்ட் அதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிப்போம். இப்போது வாசனை எல்லாமே போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு நம்ம அதையும் நல்லா வதக்கிப்போம். இப்போ நல்லா வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா வதக்கிப்போம். இப்போ நம்ம இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ தக்காளி நல்லா மஞ்சள்தூள் கூட நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம மசாலா எல்லாத்தையுமே இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ நான் 2 ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து மிளகாய்த்தூள் வந்து உங்கள் காரத்தை அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம ஏற்கனவே பச்சை மிளகாய் போட்டிருக்கோம். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து 1/2 ஸ்பூன் சீரகத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போது மசாலா எல்லாத்தையுமே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நான் எலுமிச்சைப்பால் அளவுக்கு புளி எடுத்து தண்ணீரில் ஊற வச்சுருந்தேன். இப்போ நம்ம அதை கரைச்சி இதில் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் புளியை ஆட் பண்ண பிறகு உங்களுக்கு எவ்வளோ தண்ணீர் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணீரும் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை மூடி வச்சுட்டு நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மீனை ஆட் பண்ணிக்கலாம். நான் மீன் க்ளீன் பண்ணுறதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் நம்ம சேனலில். கண்டிப்பாக உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன். அதை போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ எல்லா மீனையுமே இதில் ஆட் பண்ணிடுங்க. இப்போ நம்ம 7 மினிட்ஸ் இதை மூடி வச்சுட்டு கொதிக்க விடலாம். இப்போது 7 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருந்தோம் பாருங்கள், மல்லி, காய்ந்த மிளகாய், பூண்டு, அதை இப்போ இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணல நம்ம மீனை உடச்சிடாமல் மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ண பிறகு 2 மினிட்ஸ் இதை மூடி வச்சுருங்க. 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நான் ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ நமக்கு மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், மேலெலாம் வந்து எண்ணெய் தெளிஞ்சு நிற்குது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம யூஸ்வலாக மீன் குழம்பு செய்கிறத விட இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக அதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கணும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நம்ம சேனலில் நான் நிறைய வெரைட்டி ஆஃப் மீன் குழம்பு போட்டிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு அதெல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன். மறந்துடாமல் கிளிக் பண்ணி அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களும் இந்த ரெசிபியை செஞ்சு சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் மறந்துடாமல் ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நீங்கள் உடனே பார்க்க முடியும். தேங்க்யூ.